அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். இல்லை எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அதில் நம்மளுக்கு சுகர் வராமல் தடுக்கும், கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கும், அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் மார்புச்சளி இருக்கிறவங்களுக்கு, நல்லா கோல்டுக்கெலாம் கேட்கும். இது நம்ம நுரையீரலையே நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்ஸு சாப்பிட்றத விடையும் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இதை நான் அந்த சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த சுண்டைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படி சொல்லிட்டு. அவ்வளோ இரும்பு சத்து, கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? காய்கள்லேயே இது சின்ன காயாக இருக்கனால இது பேர் சுண்டைக்காய்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம சுண்டைக்காவை கொஞ்சம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அம்மிக்கல்லை வச்சு நல்லா நசுக்கணுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னமும் நம்மளுக்கு சத்து கொடுக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுலேயே ஒரு 70% நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் நான் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் உளுந்தும் சேர்த்துக்கலாம், எது வேணுமோ சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு, அப்புறமா உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கசப்பே இருக்காது, டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இது எடுத்துக்கோங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 15 நோய்க்காவது க்யூர் பண்ணோம். இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கசப்பு இருக்காது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டினோன்னா சூப்பரான ஒரு சுண்டைக்காய் துவையல் தயார். இது டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்தது. வெறும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடவே சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.